उपैतुमां देवसखः कीर्तिश्च मणिनासः प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमृद्धिं दधातु मे महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् श्रीगुरुभ्यो नमः हरि ओम. அன்பார்ந்த எல்லோருக்கும் ஆன்மீக இனிய வணக்கம். மார்ச் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன சொல்றது? மார்ச் மாதத்தில் நல்லதா கெட்டதா? விருச்சிக ராசிக்கு பாருங்க, இந்த ராசிக்கு அதிபதியான செவ்வாய் நல்ல சூப்பராக இருக்காரு உங்களுக்கு இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதத்தில் ஏதோ ஒரு நல்ல பெரிய சிறப்பான பரிசு பகவான் கொடுக்குறாருன்னு நினச்சிக்கலாம். நம்ம 7ஆம் தேதி பாருங்க, புதன் 5ஆம் இடத்துக்கு வராரு விருச்சிக ராசிக்கு. அதே 7ஆம் தேதி சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வராரு, சுகஸ்தானத்துக்கு வராரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு புதன் போனா சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு. 14ஆம் தேதி சூரியன் சத்ருஸ்தானத்திலிருந்து தன்னோட நண்பனோட வீட்டுக்கு போறாரு, 5ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு. அது நல்ல பலன் தான். சூரியன் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அடுத்து வலுவா இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்து பாருங்க, 15ஆம் தேதி செவ்வாய் கூட 4ஆம் இடத்துக்கு வராரு. உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கடுத்து 25ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு புதன் வராரு, நல்லதில்லை. 31ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சக்கட்ட ஸ்தானத்துக்கு பரம உச்சஸ்தானத்துக்கு வராரு, அது நல்லது. இது கிரகங்களோட மாற்றுதல். 9ஆம் தேதி அமாவாசை இருக்கு, அன்னைக்கே சனீஸ்வர பகவான் ஜெயந்தி பூஜை இருக்கு. 25ஆம் தேதி பௌர்ணமி இருக்கு. 8ஆம் தேதி மகா சிவராத்திரி பூஜை இருக்கு. எல்லாருமே சிவராத்திரி விசேஷமா நீங்க சுவாமி வழிபாடு பண்ணணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. பாருங்க, குரு பலன்ன்றது உங்களுக்கு கிடையாது, குரு பார்வை இல்லை. ஆனால் வெயிட் பண்ணுங்க, இது மார்ச் மாதம். அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ பண்ணாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் மாதத்துக்கு உங்களுக்கு குரு பலன்றது அங்கிருந்து ஆரம்பம். ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு அடுத்து மே 1ஆம் தேதி குரு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்க போகுது. குரு பலன் என்கின்றது உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த 2 மாதம் தான் நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னா இந்த 2 மாதம் குருவோட பார்வையும் பலம் இருக்காது, அவ்வளோதான். ஆனால் விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு குருவுக்கு நல்ல நண்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்பஸ்தானம் நல்லா விருத்தியா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும், உங்க பேச்சுக்கு நல்லா பலமா இருக்கும், பணமும் நல்லா சம்பாதிப்பீங்க, சந்தானமும் நல்ல சுகமா இருக்கு, பூர்வ புண்ணியம் விருத்தி ஆகும், உங்களுக்கு நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து பாருங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு லாபாதிபதி, லாபமும் அதிர்ஷ்டமும் கொடுக்கக்கூடியது புதன். புதன் நல்லா இல்லை. அதனால விருச்சிக ராசிக்காரங்க புதன் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. புதன் கோவிலுக்கு நவகிரகத்துக்கு போயிட்டு வந்தீங்களா, ஒரு நவகிரகம் பிரதர்ஷனம் பண்ணல, புதனா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதன் கொடுத்துருவாரு. இல்லைன்னா ஏதாவது புத ஸ்தோத்திரம் நீங்க கேட்க வேண்டியது, இல்லைன்னா ஓம் புதகிரகாய நமக சொல்லி புதகிரகத்தை வேண்டிக்க வேண்டியது. தினமும் இது பண்ணாலே போறோம். புதன் உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க. லாபாதிபதி லாப பலன், அதிர்ஷ்டாதிபதி அதிர்ஷ்ட பலன் கொடுப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 14ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லை. அதுக்கு அடுத்து பாருங்க, சூப்பரா இருக்காரு. 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா, 10ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா இந்த உத்தியோகமும் பலமா இருக்கும், பூர்வ புண்ணியமும் பலமா இருக்கும், சந்தானமும் சூப்பரா இருக்கும். அது இல்லாம பஞ்சமஸ்தானம் விசேஷ சுகம் உச்சது, விசேஷமான சுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதெல்லாம் கிடைக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த அருள் கிடைக்கணும். கண்டிப்பா 14ஆம் தேதிக்கு அடுத்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதெல்லாம் 15ஆம் தேதி உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. மார்ச் 15ஆம் தேதி உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இது 1. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருணமும் ரோகமும் சத்ரு, இந்த 3த்துக்கும் அதிபதி செவ்வாய் தான். உங்க சரீரத்துக்கு அதிபதி செவ்வாய். உங்க லாஸ் தன வியயத்துக்கு அதிபதியானது சுக்கிர பகவான். 7ஆம் இடத்துக்கு அதிபதியானது சுக்கிர பகவான். கல்யாணமும் சுபகாரியமும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாத்துக்கும் அதிபதியான விசேஷமான கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரனும் 4ஆம் இடத்துல தான் இருக்காரு, செவ்வாயும் 4ஆம் இடத்துல தான் இருக்காரு. உங்களுக்கு தைரியமும் ஸ்தைரியமும் கொடுக்கக்கூடிய சனி, அதுக்கடுத்து உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய சனியும் 4ஆம் இடத்துல தான் இருக்காரு. அர்த்தாஷ்டமம் நடந்துட்டு இருக்கு. ஐயோ அர்த்தாஷ்டமம் சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லுது? வதந்தி வித்யா ஜனனி சுகானி சுகந்த கோபந்து மனோகுணாம்ச்ச மஹீபயா நக்ஷித மந்திராணி சதுர்த்த பாவ பிரபவானி தஜ்ஞாஹா என்கின்ற ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நல்லா ஸ்பஷ்டமா சொல்லுது. என்னன்னா, 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கு. என்னென்ன கிரகம்? ஒன்று செவ்வாய், ஒன்று சுக்கிரன், இன்னொன்று சனி. என்னென்ன பலன் சொல்லுது? ஃபர்ஸ்ட் சுக்கிரன் எடுத்துக்கிறேன். சுவாகன சுமந்திராபரண வஸ்திர சுகந்தம் சுகே என்கின்ற ஸ்லோகம் அப்ளை ஆகுது. அதாவது 4ஆம் இடத்துல
நல்ல வலுவான ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாருன்னா கோச்சாரத்தில் வாகன யோகமும் கிரக யோகமும் ஆபரணம், அதாவது ஏதாவது தங்க இங்கே வாங்க போவீங்க, அதுக்கடுத்து வஸ்திரம், சுகந்த திரவியம், சகல போகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சமிருத்தியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இல்லாமல் சுகானி சர்வாணி கரோதி, அதாவது சுகம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதிரி சொல்லல, எல்லா இடத்துலையும் கிடைக்க போகுது. அப்புறம் விலாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. அம்மா ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும். நல்ல மூஞ்சில கலகலையா உங்களுக்கு அபிவிருத்தி இருக்கும். நல்ல சந்தோஷமான ஒரு சுக ஜீவனம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இது சுக்கிரனால கிடைக்க போகுது. சனினால என்ன கிடைக்க போகுது? 4ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சனி சொந்த வீட்டில் இருந்தால் அவங்க வந்து நெகட்டிவான பிளேஸ்ல எனிமி ஹவுஸ்லையோ நீச்சஸ்தானத்தில் இருந்தாருன்னா கெட்டது. சொந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்? அம்மானால ஆசீர்வாதம், வாகன யோகம், வீடு யோகம், அதாவது சுக்கிரன் என்ன கொடுக்குறாரோ சனியும் அதே கொடுக்குறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் பந்துக்கள் எல்லாம் உங்களெல்லாம் நல்ல பேரு புகழ் கிடைக்க போகுது. பரதேசத்துக்கு போவீங்க, அதாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வியாபாரத்தில் நல்ல விருத்தி இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டீலு, ஐரனு, பெட்ரோலு, ஆயிலு, லிக்விடு, கெமிக்கலு, ஆசிடு, இண்டஸ்ட்ரீஸு ரிலேட்டட் டு சனிக்கு சம்பந்தப்பட்டமான எந்த வியாபாரம் பண்ணாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் இருக்குது, நல்ல சுகம் இருக்குது, நல்ல அபிவிருத்தி என்றது உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பலன்? ஒன்றே உங்களுக்கு சரீரம் நல்ல பலமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து உங்கள் ரோகம், அதாவது ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ரோகம் எல்லாம் குறைஞ்சிரும், சத்துருக்கள் எல்லாம் தூரம் போயிடுவாங்க. அப்புறம் உங்கள் கடன் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். சஹிருதி விஸ்ருகன் ஆத்ம க்ஷோணி சுகாலய வாகனஹா, அதாவது 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பந்து மித்திரர் என்ன இருக்காரு உங்க குடும்பத்தில், அவங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல பலமா இருப்பாங்க. வாகன யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிருப்தியா இருந்துச்சுன்னா எல்லாமே திருப்தி ஆயிடும். அப்புறம் விசேஷமான அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பகவானோட அருள் உங்களுக்கு நிறைய இருக்கு, விசேஷமா இருக்கு. ரைட்டு. அது இல்லாமல் ஜென்ரலைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? ஆனந்தமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாசத்துல. உங்க பை அதிகாரிகள், அதாவது மேலதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. அதாவது உத்தியோகத்தில் நல்ல பலமா இருக்கும். நிர்வாகம் உங்களுக்கு இருக்காது. அதுக்கடுத்து சோம்பேறித்தனம் தூரம் ஆயிடும். அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 10 பேர் இருந்தாலும் கூட உங்களை வந்து விரல் காமிச்சு இவங்க தான் சொல்லுவாங்க, அதாவது பாசிட்டிவாக சொல்லுவாங்க. வெளி சோஷியல் சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைனால உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு, நல்ல பேர் இருக்கு. கெட்ட பழக்கங்கள் இந்த மாதம் தூரம் ஆயிடும். கெட்டது எதுவுமே பண்ண போவாதீங்க, பண்ண மாட்டீங்க நீங்கள் இந்த மாதம். அப்புறம் உங்களுக்கு தனமும் தானியமும் நல்ல அபிவிருத்தி இருக்கு. அதாவது குடும்பத்தில் நல்ல வாதாவரணம், சுபகாரியங்கள் நடக்கும். சுபகாரியங்கள் செலவு நிறைய இருக்கும். சந்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பரீட்சை இருந்துச்சுன்னா பசங்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஆகும், நல்ல தைரியமும் கிடைக்கும். கிரகத்தில் சௌக்கியமும் நல்லா இருக்கும். சுப யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இல்லாமல் பாருங்க, நீங்க ஏதாவது புத்திசாலி உபயோகிச்சு ஏதாவது வேலை செய்றீங்க, வியாபாரம் செய்றீங்கன்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கு. புத்திசாலினா எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட், அதாவது புத்தி உபயோகிச்சு சம்பாதிக்கிறது. அந்த மாதிரி ஏதோ பண்ணாலும் கூட உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லா சூப்பராக இருக்கு. புதனை நல்லா வேண்டிக்கோங்க, நவகிரகத்துக்கு போய் பிரதர்ஷனம் பண்ணுங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே அமைய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நான் தினமும் பூஜிக்கக்கூடிய அம்பாள் அன்னபூரணி அனுகிரகம் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எப்பவும் இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை செய்து சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து.